இப்போ நம்ம வந்து ஒரு பாலைவனத்துக்கு போகிறோம், ஒரு டெசர்ட்டுக்கு போகிறோம். அதில் போய் நம்ம நடக்கும்போது நம்ம நார்மலாக தரையில் நடக்கிறதுக்கும் ரோட்டில் நடக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ஃபிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். 1877 ஃபோனோகிராஃப் அப்படின்றவனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுறதை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு மிஷின், அதுதான் ஃபோனோகிராஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு சயின்ஸில் வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபிசிக்ஸ் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம். எதுக்காக சயின்ஸ் நினச்சி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு நம்ம சயின்ஸில் 8th ரொம்ப முக்கியமான, எல்லாருமே லீவ் பண்ணுற, எல்லாருமே விட்டுட்டு படிக்கிற அந்த சப்ஜெக்டான ஃபிசிக்ஸில் இருக்கிற எல்லா பாக்ஸ் கொஸ்டின்ஸும் ஒன் பை ஒன்னாக இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டினில் 3 விஷயங்கள் நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து சிஜிஎஸ், எம்கேஎஸ், அப்புறமா இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ் அப்படின்னு சொல்லி 3 சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் வந்து இருக்குது. இந்த 3 சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் வந்து இந்த பாக்ஸ் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஜிஎஸ், எம்கேஎஸ், எஸ்ஐ இது 3மே வந்து மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது சிஜிஎஸ், எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அலகுமுறைகள் மெட்ரிக் அலகுமுறை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த எஃபிஎஸ் வந்து ஒரு மெட்ரிக் அலகுமுறை வந்து கிடையாது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அலகுமுறை மெட்ரிக் அலகுமுறை அல்ல அப்படின்னு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆட் ஒன் அவுட்டில் நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணலாம். 4 ஆப்ஷனில் எது கிடையாதுன்னு கேட்டாங்கன்னா இது வந்து கிடையாதுன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். செகண்ட், இந்த சிஜிஎஸ்ன்றோம், எம்கேஎஸ் இருக்குது, எஸ்ஐ இருக்குது, எஃபிஎஸ் இருக்குது. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஃபஸ்ட்டு பாருங்கள், சிஜிஎஸ் எல்லாருக்கும் சென்டிமீட்டர் தெரியும். சினா சென்டிமீட்டர், ஜினா கிராமு, எஸ்னா செகண்டு. எம்கேஎஸ்ல மீட்ரு, கிலோகிராமு, செகண்டு. இங்கே எஃபிஎஸ்ல ஃபூட், அதாவது 1 ஃபீட்ன்றதோட சிங்குலர் ஃபார்ம் தான் என்னன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃபூட் அப்படின்னு சொல்லுவோம். எஃப் ஃபார் ஃபூட், பி ஃபார் பவுண்ட், எஸ் ஃபார் செகண்ட். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின். இதுலேருந்து நீங்கள் 3 கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து ஃபார்ம் பண்ணலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, ஸோ இப்போ அடுத்ததில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது, ஃபஸ்ட்டு வந்து எஃபிஎஸ்ன்னு நம்ம ஒன்று பார்த்தோம், சிஜிஎஸ்ன்னு பார்த்தோம். அப்படி எது வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நிறைய பேர் வந்து என்னதான் 11th 12th இன்டெக்ரல் படிச்சிருப்போம், டிஃபரன்ஷியல் கால்குலஸ் படிச்சிருப்போம். ஆனால் எதுக்கு அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம், இதை வச்சு எங்களுக்கு என்ன 5 காசுக்கு பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அப்படிப்பட்ட ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எஃபிஎஸ் சிஸ்டம் பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து எம்கேஎஸ் சிஸ்டம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் கொஸ்டின்றதை சொல்கிறேன். 1998 டிசம்பரில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நாசாவோட ஃபுல் ஃபார்ம் நோட் பண்ணிக்கோங்க, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க வந்து யூஎஸ்ஏல இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டார் அப்படின்னு ஒன்று வந்து வெளியே விடுறாங்க. அதாவது மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டார் அப்படின்றத 1998 அமெரிக்காவை சேர்ந்த நாசா நிறுவனம் வந்து வெளியிடுறாங்க. அது எதுக்காக கொண்டு வராங்கன்னா, மார்ஸ் ரிலேட்டடாக வந்து சில ரிசர்ச் பண்ணுறாங்க. அது நமக்கு இப்போ தேவை கிடையாது. இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கான ஃபெயிலியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியர்னு பார்த்தா ஃபெயிலியர். இது எதுக்காக ஃபெயிலியர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 2 டேட்டா சென்டர் இருக்குது. ஒரு இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, எம்கேஎஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணி டேட்டா வந்து என்ட்ரி பண்ணிகிட்டே வராங்க. இங்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, எஃபிஎஸ் வச்சு டேட்டா என்ட்ரி பண்ணிகிட்டே வராங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இன்டர்லிங்க் பண்ணும்போது தான் தெரியுது அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா வேறையாக ஸ்டோர் ஆகி கடைசி அந்த மிஷனே வந்து ஃபெயில் ஆகுதுன்றத இது மூலமாக வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய 1 மார்க். செகண்ட், நாசா அதோட ஃபுல் ஃபார்ம். தேர்ட், அது எங்கே இருக்குது, யூஎஸ்ல இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கிலீஷ் எஃபிஎஸ் சிஸ்டம், எம்கேஎஸ் சிஸ்டம். இப்போ அடுத்த கொஸ்டின். இப்போ அடுத்தது பாருங்கள், 1995 இந்த வருஷம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. பட் இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1995ஆம் ஆண்டு வரை தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம் இது ரெண்டுமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, துணை அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்பட்டிருந்தன. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேன் ஆங்கிளையும் சாலிட் ஆங்கிளையும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1995க்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு வந்து மாற்றுறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, 1995ஆம் ஆண்டில் இவை வழி அளவுகள் பட்டியலில் வந்து இதை வந்து கொண்டு வராங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து ஐஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் தான் அதோட ஃபுல் ஃபார்ம் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ரிவேஷன் கொடுத்து ஐஎஸ்டி அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு 4 ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கான கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது தமிழ் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்திய திட்ட நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
ஸோ இந்த இந்திய திட்ட நேரம் எங்கே வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிர்சாப்பூர் அப்படின்ற இடத்துல தான். அது எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. உத்தரப்பிரதேஷில் இருக்குது. இந்த டைம் தான். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 82.30 அப்படின்ற இடத்துல வந்து இது பாஸ் ஆகுது. அது எந்த இடத்துல கரெக்டாக பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மிர்சாப்பூர், உத்தரப்பிரதேஷில் இருக்கிற மிர்சாப்பூரில் தான் வந்து இதாகுது. ஸோ ஃபஸ்ட்டு இது நோட் பண்ணிக்கிட்டோம். இட் இஸ் லொக்கேட்டட் அட் 82.5 டிகிரி லாங்கிடியூட் அப்படின்றத நீங்கள் அடுத்து நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 மார்க், செகண்ட் 1 மார்க், தேர்ட் 1 மார்க் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஐஎஸ்டி அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து GMT அதாவது கிரீன்விச் மீன் டைம் அதோட ஃபுல் ஃபார்ம். அதோட 5.5 மணி நேரம் கூட்டினா தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து வரும். அதாவது இந்திய திட்ட நேரம் வந்து நம்மளோட உலகத்தில் இருக்கிற அந்த GMT டைம்ன்றதுல ஒரு 5.5 மணி நேரம் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதுதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவது 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கேள்வி, இதில் ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருக்காங்க. மணலில் நம்ம நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பாலைவனத்துக்கு போகிறோம், ஒரு டெசர்ட்டுக்கு போகிறோம், அதில் போய் நம்ம நடக்கும்போது நம்ம நார்மலாக தரையில் நடக்கிறதுக்கும் ரோட்டில் நடக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கும் அங்கேயும் நம்ம வித்தியாசத்தை காணுவோம். கொஞ்சம் தூரம் தான் வந்து நம்மளால் நடக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பீச் போயிருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதில் நடக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் அந்த இடத்துல எப்படி ஒட்டகங்களால் மட்டும் நல்லா ஃப்ரீயாக நடக்க முடியுது அப்படின்றதுக்கு தான் என்ன கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஆணி மேலே இப்போ கால் எடுத்து வைக்கிறோன்னா நம்ம வந்து உள்ளே இறங்கிடுவோம். ஆனால் சில வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக ஆணியாக இருக்கும், அது மேலே ஒரு மனிதன் படுத்திருப்பாங்க ஃபுல்லாக லென்த்தாக. அது மேலே ஒரு மனிதன் வந்து ஏறி நின்று போகும்போது அவர் உள்ளே போகாமல் நிற்பார்ல. அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும்போது ஈஸியாக வந்து நம்ம வந்து அதை வந்து கடந்து போகலாம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கேமல்ஸ், ஒட்டகங்களுக்கு வந்து கால் அகலமாக இருக்கும், அதனால் அவங்க ஈஸியாக வந்து இந்த மண்ணில் வந்து மண் தரையில் வந்து அவங்களால ஈஸியாக நடக்க முடியும் அப்படின்ற கான்செப்டை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. அதாவது இன்க்ரீஸ் இன் தி ஏரியா, அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பரப்பளவு அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் கான்வெக்ஸ் மிரர் அப்படின்ற கான்செப்ட் நான் வாசிக்கிறேன், இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாகனங்களில் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படுத்தப்படும் குவி ஆடிகள், இதுதான் முக்கியம். இதில் வந்து என்ன கண்ணாடி யூஸ் பண்ணுறாங்க? கான்வெக்ஸ் மிரர், அதுதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா சைடு மிரர் இருக்கும், சைடில் பார்க்கும்போது வண்டிகள் பக்கத்தில் வர மாதிரியே இருக்கும். அதே நம்ம திரும்பி பின்னாடி பார்க்கும்போது தான் தெரியும் இருக்கிற கண்ணாடிலாம் ரொம்ப பக்கத்தில் தெரியுது, ஆனால் தூரமாக தான் ட்ராவல் பண்ணுது. அதுக்கு தான் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் இன் த மிரர் ஆர் க்ளோசர் தேன் தே அப்பியர். அதாவது மிரரில் நீங்கள் பார்க்குற ஆப்ஜெக்ட், அந்த பொருளானது உண்மையிலே ரொம்ப தூரத்தில் தான் இருக்கும், ஆனால் இந்த கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுக்கு பக்கத்தில் தெரியும். இது எதுக்காக கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கிறதுக்காக தான் இதை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. நம்ம வந்து இப்போ வந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது நம்ம கண்ணாடியை பார்த்து எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் செவர் ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம திரும்பி வெளியே போய் பார்த்தா இவ்வளோ கேப் இருக்கும். அந்த இதுக்கு தான் வந்து சொல்கிறாங்க கான்வெக்ஸ் மிரர்ஸ் தான் வந்து சைடு மிரர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட். ஸோ அடுத்த கேள்வியில் பாருங்க, வெள்ளியே மிக சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருளாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சில்வர் மெட்டல் இஸ் தி பெஸ்ட் ரிஃப்ளெக்டர் ஆஃப் லைட் அப்படின்றத நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான 1 மார்க். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒளியை வந்து நல்லாவே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால மிரரில் அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் மெட்டல். திஸ் இஸ் வை அ தின் லேயர் ஆஃப் சில்வர் இஸ் டெபாசிட்டட் ஆன் தி சைட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் லைக் பிளெயின் கிளாஸ் ஷீட்ஸ். அந்த மாதிரி இடங்களில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில்வர் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆஸ் அன் 1 மார்க். இப்போ மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ அடுத்த கொஸ்டினில் ரெயின்போ ஃபார்மேஷன் பற்றி நம்ம பார்க்குறோம். எப்படி வந்து வானவில் வந்து உருவாகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். த ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின்போ இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஆஃப் ஒயிட் லைட். அதாவது வெள்ளொளி கதிரின் நிறப்பிரிக்கைக்கு வானவில் தோற்றம் ஓர் எடுத்துக்காட்டாகும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மழை பெய்யுது, அப்போ இந்த ஒயிட் லைட் சன்லைட் வந்து அந்த மலைத்துளியில் படும்போது இந்த சைடு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறது 7 லைட்டாக வந்து வருது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெயின்போ, அதாவது வானவில் 7 கலர் இருக்குது. அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு சின்ன வயசில் விப் GR அப்படின்னு வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிடுப்போம். அது V ஃபார் வயலட், I ஃபார் இண்டிகோ, B ஃபார் ப்ளூ அப்படின்னு சொல்லி 7 கலர். அதில் கடைசி கலராக இருக்கிறது தான் ரெட். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிஸ்பர்ஷன் மூலமாக அந்த வாட்டர் ட்ராப்லெட்லேருந்து அந்த மலை துளியில் எப்படி ஒரு ஒயிட் லைட் பட்டு இந்த வானவில் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பாக்ஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், வாட்டர் இஸ் த ஒன்லி மேட்டர் ஆன் எர்த். இயற்கையாகவே புவியின் மீது திண்மம், திரவம் மற்றும் வாயு ஆகிய 3 நிலைகளிலும் காணப்படுகின்ற ஒரே பருப்பொருள் நீர் ஆகும். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது நேச்சர்லேயே
வாட்டர் மட்டும்தான் 3 நிலைகள்லையுமே இருக்குது. நீங்கள் போய் அங்கே நார்த் போல் சவுத் போல் போனீங்கன்னா அங்கே நீர் கட்டியாகவே ஐஸ் கட்டியாகவே வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அந்த சைடு கெய்ஷர்ஸ், அதாவது வெப்பமாக இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விழுந்து அது அப்படியே வந்து வாயுவாக வந்து மாறுறதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நதிக்கரைகளில் லிக்விட் ஸ்டேட்லையும் இருக்குது வாட்டர், அதோட தண்ணீர் நிலையிலேயே வந்து இருக்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா வாட்டர் இஸ் த ஒன்லி மேட்டர் on the earth that can be found naturally in all 3 stages அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அடுத்து all metals are good conductors. அதாவது இதில் 2 கான்செப்ட் வந்து பார்ப்போம். வெப்ப கடத்திகள், அதை வந்து மின் கடத்திகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொன்று வந்து காப்பான்கள் அப்படின்னு சொல்லுவோம், இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த 2 இதை தான் பற்றி பேச போகிறோம். குட் கண்டக்டர்ஸ், அப்புறமா வந்து இன்சுலேட்டர்ஸ், அதாவது பேட் கண்டக்டர்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா மெட்டலுமே ஒரு குட் கண்டக்டர் தான். உண்மையிலே அது கரெக்டு தான். குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட், அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். The substance which does not conduct heat easily are called as bad conductors or insulators. எது வந்து ஹீட்டை வந்து அதில் வந்து புஷ் பண்ணாது, அதை வந்து ஏது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாது, எது வழியாக வந்து ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாதோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து வுட்டு, கார்க்கு, கட்டன், உல்லு, கிளாஸ், இது எல்லாமே சொல்கிறாங்க. அதாவது மரம் ஒரு காப்பான், தக்கை அது ஒரு காப்பான், பருத்தி, கம்பளி, கண்ணாடி, ரப்பர் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்பம் கடத்தா பொருள்கள் ஆகும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்பிள்ஸ். அடுத்ததுக்கு போகலாம். ஸோ அடுத்து பாருங்க, நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி ஒரு சின்ன ஃபேக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 கிலோ கலோரி, 1 கிலோ கலோரி வந்து எவ்வளோ ஜூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 4200 ஜூல்ஸ்ன்னு சொல்கிறோம். த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் ஃபுட் ஐட்டம்ஸ் இஸ் மெஷர்ட் பை த யூனிட் கிலோ கலோரி அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கிலோ கலோரி, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். இது ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட், நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 1 கிலோ கலோரி வந்து 4200 ஜூல் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததில் பாருங்க, வாட்டர் ஹாஸ் ஹையர் ஹீட் கெப்பாசிட்டி தென் மோர் அதர் தென் சப்ஸ்டன்சஸ். அதாவது பிற பொருள்களை விட நீர் அதிக அளவு வெப்ப ஏற்பு திறனை வந்து பெற்றுள்ளது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃபிசிக்ஸில் நீங்கள் வந்து படிக்கும் போது எதுவுமே இம்பார்ட்டண்ட்டாக தெரியவே தெரியாது. நீங்கள் பயாலஜி படிக்கிறீங்கன்னா அதில் ஈஸியாக நீங்கள் ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஆனால் ஃபிசிக்ஸ்ன்னு வரும்போது நீங்கள் அதை பார்க்கும்போது அது ஒரு நல்ல கொஸ்டினாக தெரியாது. பட் அதுலேருந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறதுனால தான் ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ஃபிசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருக்குமே வந்து சயின்ஸில் வந்து படிக்கணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் எதுக்கு படிக்க மாட்டேங்கிறாங்க? எல்லாருமே அதை படிக்க வேணான்னு சொல்கிறாங்க. அதனால நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் டெய்லி ஒரு 10 நாள் உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள், நம்ம சயின்ஸும் படிக்கணும், ஏன் சோஷியல் சயின்ஸ் படிக்கும்போது சயின்ஸ் படிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே டெய்லி ஒரு 10 நாள் பார்த்து கண்ணாடியில் பேசுங்க. 11ஆவது நாள் பாருங்கள் நீங்கள் எப்படி சயின்ஸை நீங்கள் படிக்கிறீங்கன்னு. உங்களுக்கு நீங்கள் தான் வந்து என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக இருக்கணும். அடுத்தவங்க சொல்கிறத நம்ம என்றைக்குமே செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்மளால் வந்து எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணவே முடியாது. ஸோ இன்றைக்கி அடுத்த கொஸ்டினில் இப்போ பார்த்தோம், வெப்ப ஏற்பு திறன் வந்து அதிகமாக இருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். ஃபஸ்ட்டு அது திஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபார் த யூஸ் ஆஃப் வாட்டர் இஸ் காமன் கூலண்ட். அதை வந்து ஒரு காமன் கூலண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். கூலண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா குளிர் வெப்பமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்து தெரியும், காரில் இன்ஜின் இருக்குது. அந்த இன்ஜினில் நம்ம எல்லாரும் அவங்க அப்பா பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா அவங்க அண்ணன் என்ன பண்ணுவாங்க, அந்த இதை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து தண்ணி ஊற்றுவாங்க. ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கையோ 3 மாதத்துக்கு ஒருக்கையோ இல்லை 1 மாதத்துக்கு ஒருக்கையோ வந்து ஊற்றுவாங்க. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் தான் வந்து அந்த இன்ஜினை வந்து கூல் பண்ணுது. அதனால தான் அதை வந்து கூலண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்தது பாருங்க, the world's first ice calorimeter was used in the year 1782. ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாக 1782ஆம் ஆண்டு அண்டோனி லவாய்சியர் அப்படின்றவரும் பியரி சைமன் லாப்லஸ் அப்படின்றவர் ஆகியோர் 2 பேரும் தான் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கலோரிமீட்டர் அப்படின்ற ஒன்று வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பனிக்கட்டி கலோரிமீட்டர் அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவோம். இது எல்லாமே ஃபேக்ட் தான். இதில் இருக்கிறது எல்லாமே ஃபேக்ட் தான். நீங்கள் ஃபேக்டை என்ட்ரு பண்ணி அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கிற வரைக்கும் உங்களால் இதை மனப்பாடம் பண்ண முடியாது. இது ஒரு உண்மையான ஒரு விஷயம். இதில் வருத்தப்படுறதுக்கு 1000 விஷயங்கள் இருந்தாலும் இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணாமல் உங்களால் இதை வந்து உங்களோட எக்ஸாம் ஹாலில் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இது இம்பார்ட்டண்ட்டாக தெரியாது, பட் இந்த 1 மார்க் தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ண வைக்கும். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின், வேக்யூம் ஃப்ளாஸ்க் இப்போ ஒரு இயர் பார்த்தோம் 1782 பனிக்கட்டி கலோரிமீட்டரை கண்டுபிடிச்சது. இப்போ அடுத்து பாருங்க 1892 வேக்யூம் ஃப்ளாஸ்க் அப்படின்றத வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்டிஷ் சயின்டிஸ்ட். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படாது. ஜேம்ஸ் டிவார் அப்படின்றவரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த இயரை ஞாபகம் வச்சுக்கணும், அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் அந்த ஃப்ளாஸ்க்கு, அந்த வேக்யூம் ஃப்ளாஸ்க்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவார் ஃப்ளாஸ்க் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது a neutral object can become a positively charged. தமிழில் வாசிக்கிறேன். மின் நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் எலக்ட்ரான்களை இழப்பதால் மட்டுமே நேர் மின்னூட்டமுடைய பொருள் ஆகிறது. அதாவது நேர் மின்னூட்டமுடைய பொருள் ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நியூட்ரல் ஆப்ஜெக்ட் அதில் இருக்க எலக்ட்ரானை, ஒரு எலக்ட்ரானை வெளியே தூக்கி போட்டுட்டாலே அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பாசிட்டிவாக வந்து மாறிடுது. அதுக்குன்னு வந்து அது வந்து ஒரு பாசிட்டிவாக எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு நெகட்டிவிட்டியை வந்து தூக்கி போட்டாலே, அந்த எலக்ட்ரானை தூக்கி போட்டாலே அது வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இதுலேருந்து நீங்கள் எக்ஸாமுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ்ஸை முதல் தூக்கி போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு சயின்ஸில் ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கும் போதே அது உங்களோட வாழ்க்கையோட நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு நியூட்ரலான ஆப்ஜெக்ட் உங்களுக்குள்ள 2 விஷயமும் இருக்கும். அதாவது எனக்குள்ள பயமும் இருக்கும், அதே நேரத்தில் எனக்குள்ள தைரியமும் இருக்கும். ஆனால் என்னைக்கு உங்கள் பயத்தை நீங்கள் தூக்கி எறிகிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களோட தைரியம் வந்து வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரானை தூக்கி நீங்கள் வெளியே போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நியூட்ரல் ஆப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஆப்ஜெக்டாக வந்து மாறுது அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா இதுவும் ஒரு சிம்பிளான விஷயம் தான். அதாவது நேர் மின்னோட்டம் பெற்ற ஒரு கண்ணாடி தண்டினை மற்றொரு நேர் மின்னோட்டம் பெற்ற கண்ணாடி தண்டின் அருகே கொண்டு செல்லும் போது அவை ஒன்றை விட்டு ஒன்று விலகுகின்றது. இது வந்து இதில் நீங்கள் படிக்கவே அவசியம் இல்லை, இதில் ஒரு கான்செப்ட் தான் இருக்குது. அதாவது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. பாசிட்டிவான ராடை கொண்டு போனோம்னா அது டிஃப்ளெக்ட் ஆகும், நெகட்டிவும் கொண்டு போனோம் அப்படின்னா ரெண்டுமே அட்ராக்ட் ஆகும் அப்படின்றது தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நார்த்தும் சவுத்தும் மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகும், நார்த்தும் வந்து ரிப்பல் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். அதை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த கொஸ்டினில் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா மின் கடத்திகள் பற்றி பார்ப்போம். இன்னொன்று வந்து காப்பான்கள் அப்படின்றத பற்றி 2 விஷயங்களை பார்க்க போகிறோம். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம் ஒன்று, அதை வந்து இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி வந்து ஹீட்டுக்கு பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு அலுமினியம் இருக்குது, காப்பர் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்சுலேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரப்பர், வுட்டு, பிளாஸ்டிக் இது எல்லாமே இருக்குன்றதையும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்கோப் டெவலப்ட் இன் 1600, 1600 தான் ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரோஸ்கோப் வந்து டெவலப் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் கில்பர்ட். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வில்லியம் கில்பர்ட் வாஸ் கால்ட் அஸ் வெர்சோரியம் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த டேட்டு, செகண்ட் யார் கண்டுபிடிச்சா, தேர்ட் அது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா வெர்சோரியமை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டாலும் வில்லியம் கில்பர்ட் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வேறு எதுவும் தேவை கிடையாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை ரீட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஃபேக்சுவலாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதெல்லாம் வந்து எதுக்காக நடத்துகிறோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாக்ஸ் தானேன்னு சொல்லி விட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு கம்பைல் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் போகும்போது நீங்கள் எல்லா பாக்ஸ் கொஸ்டினும் படிச்சிட்டிங்கன்ற கான்ஃபிடென்ஸில் போகும்போதே நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ அடுத்து லைட்னிங்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஹீட், மின்னல் ஒரு மரத்தை தாக்கும் போது உருவாகும் அதிகபட்ச வெப்பத்தினால் மரத்தினுள் உள்ள நீரானது ஆவியாகி மரம் எரிந்து விடுகிறது அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அடுத்து இந்த எலக்ட்ரிக் ஈல், நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலக்ட்ரிக் ஈல்னா என்னன்னு சொல்லுவோம்னா ஈல் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தமிழ்லேயும் ஈல்னு தான் சொல்லுவோம். இதில் வந்து எவ்வளோ வாட்ஸ் வந்து கன்சியூம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 650 வாட்ஸ் வரைக்கும் அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது அடிக்கடி நம்ம தொட்டு அதை இம்சை பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டியை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டே வரும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா அதோட ஆர்கன்ஸில் எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகுதோ அதனால வந்து அந்த இதை வந்து கொடுக்க முடியாது வெளியே, எலக்ட்ரிசிட்டியை வந்து அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அதை ஈஸியாக வந்து எல்லாம் பண்ணுவாங்க, பிடிச்சிருவாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஈல் வந்து 650 வாட்ஸ் வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி வந்து வெளியே அனுப்புதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தாமஸ் ஆல்வா எடிசன், அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். 1877 ஃபோனோகிராஃப் அப்படின்ற ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுற ஒரு மிஷின், அதை தான் ஃபோனோகிராஃப்னு சொல்லுவாங்க. அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் 1877. ஸோ அடுத்தது என்னன்னு பார்ப்போம். சீஸ்மிக் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். பூகம்பம் வரும்போது உருவாகும் அலைகள் நெட்டலைகளுக்கு உதாரணம் ஆகும்.
பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் காரணமாக பூமியின் அடுக்குகள் வழியாக பரவும் அலைகளில் நில அதிர்வு அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா லாங்கிடியூடினல் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது லாங்கிடியூடினல் வேவ்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு பூகம்பமோ இல்லை வால்கானிக் எரப்ஷன்ஸ் மூலமாக வரும்போதோ அந்த இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க சீஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஃபிசிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். அதாவது எங்கே உருவாகுது அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் எபிசென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மேலே எங்கே தாக்கம் அதிகமாக இருக்குது பூமியோட தரையில் எங்கே தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தா எபிசென்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ரெண்டையும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மற்றபடி இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. சீஸ்மிக் வேவ் வந்து ஒரு லாங்கிடியூடினல் வேவ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அடுத்த கேள்வி, a bat can hear ஒரு வௌவால் 20,000 ஹெக்டர்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒலிகளை கேட்க முடியும். சிம்பிள், இதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்துச்சுன்னா ஈஸியாக 1 மார்க் 20,000 ஹெக்டார்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அடுத்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். இப்போ அடுத்து பாருங்க, there are 3 types of iron. அயனில் 3 வகைகள் இருக்குது. இரும்பின் தூதுகள் 3 வகைப்படும். அது என்னன்னு சொல்கிறாங்க ஹெமடைட், இன்னொன்று மேக்னடைட், இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் இந்த பர்சன்டேஜில் அதிகமான அயன் கொண்டிருக்கிறது எதுனா ஹேமடைட்டோட மேக்னடைட்டில் தான் வந்து அதிகமாக வந்து அயன் இருக்கும். 72% வந்து மேக்னடைட்டில் தான் வந்து அதிகமான அயன் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அடுத்து இதில் பாருங்கள், மேக்னடைசேஷன் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் a substance is made as a permanent or temporary magnet. அதாவது புற காந்த புலத்தில் ஒரு பொருளினை வைத்து அதனை நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக உருவாக்கும் முறையே என்ன பண்ணுவாங்க காந்தமாக்கல் முறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பெரிய கொஸ்டின் கிடையாது, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது த மோஸ்ட் பவர்ஃபுல் மேக்னெட், உலகத்திலே ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் மேக்னெட் எதுன்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் த நியூட்ரான் ஸ்டார். இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். அது வந்து இன்னொரு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மேக்னட்டார் which is located in the Milky Way galaxy. The diameter of the magnetar is 20 km and its mass is 2 to 3 times that of the sun. இது எல்லாமே வந்து 1 மார்க்கு. பவர்ஃபுல் மேக்னெட் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா பால்வெளி விண்மீன் திரளில் அமைந்துள்ள மேக்னட்டார் என்பது தான் வந்து என்னதுன்னா இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான மேக்னெட். ஸோ அடுத்த கொஸ்டின், பீஜியன்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் புறாவை எங்கே விட்டாலும் அதோட இடத்த தேடி அதில் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா அதோட மூக்கில் அதோட பீக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்னடைட் நம்ம படிச்சிருக்கோம். அயனில் இன்னொரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அயனில் வந்து அயனோட ஒரு 3 விதத்தில் வந்து மேக்னடைட் இருக்குது, ஹேமடைட் இருக்குது, சிட்ரைட் இருக்குது. அதில் மேக்னடைட்டில் தான் அதிகமான அயன் இருக்குது. ஸோ இந்த மேக்னடைட் அப்படின்றது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதோட எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்துட்டு என்ன ஆகும்னா அதோட மேக்னடைட் அந்த அயன் வந்து கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு வந்து வழிகாட்டுறதுனால தான் பீஜியன்ஸால் ஈஸியாக வந்துட்டு வர முடியுது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். பீஜியன்ஸ் ஹேவ் எக்ஸ்ட்ராடினரி நேவிகேஷனல் எபிலிட்டிஸ். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். மேக்லேவ் ட்ரெயின்றது வந்து கீழே வந்து வீல்ஸே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ட்ரெயினில் வீல்ஸ் இருக்கும் கீழே, இல்லைனா எலக்ட்ரிக் ட்ரெயினில் மேலே எலக்ட்ரிக் கனெக்ஷன்ஸ் இருக்கும், இல்லைனா மெட்ரோ ட்ரெயின்ஸ் இருக்கும். பட் இந்த மேக்லேவ்ன்ற ட்ரெயின் தான் இருக்கிறதுல உலகத்திலே ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ட்ரெயின். அது வந்து எந்த மெக்கானிசமில் ஒர்க் பண்ணுறது மேக்னெட்ஸோட அந்த நார்த்து சவுத். எப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அது நிப்பாட்டணும்னு நினச்சாங்கன்னா நார்த்தையும் வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒட்ட வச்சு அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. பிரேக்குக்கு வந்து நார்த்தும் இதே நார்த்து சவுத்து பண்ணும்போது ரிப்பல் ஆகும்போது அது வேகமாக போகிறதுல இதோட ஸ்பீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 km/h வரைக்கும் இதால் போக முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கான பாக்ஸ் கொஸ்டின் 8ல் வந்துட்டு எல்லா பாக்ஸ் கொஸ்டினும் ஃபிசிக்ஸில் கவர் பண்ணியாச்சு. அடுத்து கெமிஸ்ட்ரி, அடுத்து பயாலஜி அப்படின்னு சொல்லி 8th 9th 10th எல்லாத்தையுமே வரிசையாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான பாக்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து முடிச்சு தரோம். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து நிறைய பயனடைகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இன்னும் பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உஸ்தாதின் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.